மயிலு, நாளைக்கு 1 மணிக்கு மேல கிளம்பலாமா மயிலு? அப்பதான் 2 மணிக்கு ஸ்டுடியோ ஓனரை பாக்குறதுக்கு சரியா இருக்கும். இல்ல சார், இன்னைக்கு மாதிரியே 10 மணிக்கே கிளம்பிடுவோம். சார் சொன்ன ஏரியாவுல போய் அந்த அம்மாவை தேடணும்ல. மயிலு, போட்டோ கிடைச்சதுக்கு அப்புறம் தேடுறது பெட்டர் இல்ல? சார், போட்டோ கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லையே சார். அவர் நெகட்டிவ் இருந்தா குடுக்கறேன்னு தான் சொல்லிருக்காரு. அது கிடைச்சா நல்லதுதான். ஆனா போட்டோ பிரிண்ட் போட்டு தேடுறது ஈஸி. ஒருவேளை கிடைக்கலன்னா அத காரணமா சொல்லி நம்ம தேடுறத நிறுத்த முடியாது. சுசிலாங்கிற பேரை சொல்லி தேடி அலைய வேண்டியதுதான் சார். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? மயிலு, இப்போ உன் கூட சுத்துறத தவிர வேற எந்த வேலையும் எனக்கு முக்கியமே கிடையாது மயிலு. கோச்சுக்காத. ஐ மீன், உனக்கு உதவி செய்யறதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலைன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இத உதவியா என்னால எடுத்துக்க முடியாது. காரோட வாடகை என்னன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். மயிலு சார், நான் ஏன் கை விட்டு கொடுக்க போறது இல்ல. சார் கிட்ட வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல மயிலு. உன்னால நடந்து போய் தேட முடியாதா? மகாராணி கார்ல தான் போவீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆள் நக்கல் அடிப்பாரு. அவர் எனக்கு கொடுத்தாலும் ஓகே, இல்லன்னாலும் பரவாயில்ல. நீ அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு துடிக்காத மயிலு. நாள் முழுக்க உன் கூட இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, எனக்கு அதுவே போதும். மயிலு, நாள் முழுக்க அலைஞ்சு நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ சீக்கிரம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு பார்க்கலாம். தம்பி, சொல்லுங்க ஆண்டி. உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும்பா. கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன விஷயம் ஆண்டி? கொஞ்சம் உள்ள வரீங்களா? இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க செய்யறது உங்களுக்கே சரியா இருக்கா? ஏன் ஆண்டி, ஏன் அப்படி கேக்குறீங்க? அந்த இன்ஸ்பெக்டருக்கு இவளுக்கு ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆள் ஏதோ ஒரு நோக்கத்தோட இவ தலையில இந்த வேலையை கட்டிட்டாரு. இவ அதை முடிச்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நீங்களாவது இவகிட்ட அதெல்லாம் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அது நான் சொல்லிட்டேன் ஆண்டி. ஆனா இதுல வேற எந்த உள்குத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு மயிலு நம்புறா. இது அவளோட வேலை. ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால அதுல தலையிட முடியாது இல்ல. நீங்க சொல்றது சரிதான் தம்பி. ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேலங்கிறது சின்ன ஊரா என்ன? இவ்வளவு பெரிய ஊர்ல ஏதோ ஒரு அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறது நடக்கிற காரியமா? வருஷ கணக்கா அலைஞ்சாலும் அவங்க கிடைப்பாங்கிறது நிச்சயம் இல்ல. இவ இதே வேலையா தெரிஞ்சிட்டு இருந்தா ஸ்டேஷன்ல இருக்கிற வேலையை யார் செய்யறது? இவ எப்படி மத்த வேலையெல்லாம் கத்துப்பா? நீங்களும் உங்களோட வேலையை எல்லாம் விட்டுட்டு இவ கூட அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க இவ கூட போறது ஒரு பக்கம் எனக்கு நிம்மதியா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க 2 பேரும் தேவையில்லாத வேலைக்கு அலையறீங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா, ரொம்ப வருத்தப்படாதம்மா. நான் ஒரு போட்டோவை காட்டினேன்ல, அந்த போட்டோ எடுத்த ஸ்டுடியோ ஓனரையே இன்னைக்கு திண்டிவனத்துல பாத்துட்டோம். அம்மா, அவர் அதோட நெகட்டிவ தேடி எங்ககிட்ட தரேன்னு சொல்லிருக்காரு. அது கிடைச்சிருச்சுன்னா எங்க வேலை சீக்கிரமே முடிஞ்சிரும். அது கிடைச்சாதானம்மா? கண்டிப்பா கிடைச்சிருவா ஆண்டி. அந்த அம்மாவும் கிடைச்சிருவாங்க. இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா இன்ஸ்பெக்டருக்கு மயில் மேல இருக்கிற வெறுப்பு போயிடும்ல. அதுவும் இல்லாம நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்கலாமே. இத பாருங்க தம்பி, நம்ம எப்படி யோசிச்சாலும் விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதானே நடக்கும். அம்மா, இந்த விஷயத்துல விதி எனக்கு தான் சாதகமா இருக்குன்னு நான் நம்புறேம்மா. என்னமோ தெரியல, அந்த அம்மாவை நான் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டனோன்னு எனக்கு தோணுது. இந்த வேலையை செய்யாதன்னு நீ சும்மா சொல்லிட்டு இருக்கிறத விட அந்த அம்மா சீக்கிரமே என் கண்ணுல மாட்டணும்னு நீ வேண்டிக்கோமா. நான் அப்படி வேண்டிக்கிறது என்ன நானே தோக்கடிச்சுக்கிற மாதிரி மயில. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால உனக்காக வேண்டிக்க முடியாதம்மா. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. அம்மா, அம்மா, என்னாச்சுமா? திடீர்னு ஏதோ யோசனைக்கு போயிட்ட? ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, எப்படியோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நல்லது நடந்தா சரிதான். நீ போய் ட்ரெஸ் மாத்து, நான் சாப்பாடு வைக்கிறேன். சரிம்மா. தம்பி, நீங்களும் வாங்க, சாப்பிட்டு போங்க. இல்ல ஆண்டி, பரவாயில்ல. ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். நான் அவன் கூடவே சாப்பிட்டுக்கிறேன். வரேன் ஆண்டி.
என்னங்க இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? எப்படிங்க ஓகேன்னு சொல்றது? பணம் வாங்கிட்டு என் கேஸ ஒண்ணு இல்லாம ஆக்கினா பரவாயில்ல, என்ன கொலைகாரனா உள்ள போகாத, செயின் திருடனா உள்ள போங்கன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஏங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. செயின் பறிச்சது பெட்டி கேஸ், கொலை செஞ்சது பெரிய கேஸ். பெட்டி கேஸ்னா ஒரு சில மாசத்துல வெளியில வந்துடலாம். ஆனா கொலை கேஸ்க்கு தூக்காயில் ஆயுள் தண்டனையான்னு தெரியாதுல்ல. இத பாருங்க, கொஞ்ச நாள்ல ஜெயில இருந்து வெளியில வர போறீங்களா இல்ல ஆயுசு முழுக்க உள்ளே இருக்க போறீங்களா? எது நல்லதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நல்லது கெட்டதை பத்தி நான் பேசல கோபி, என் பாயிண்டே வேற. எங்க அப்பாவை நான் கொலை பண்ணல, செய்யாத தப்புக்காக நான் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். வேற ஒரு கேஸ்ல செய்யாத தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடு, இத ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறோம்னு அவங்க சொல்றாங்க. இந்த டீலே எனக்கு நியாயமா படலைங்க. எந்த கேஸுக்கு உள்ள போனாலும் ஜெயிலு தானே, அவமானம் தானே. என்ன இரும்பு சங்கிலியில கட்டி போட பாக்குறாங்க. இல்ல வேணாம், தங்க சங்கிலியில கட்டி போடுறேன்னு சொன்னா ஏத்துக்குவா முடியும்? தப்பே செய்யாத என்ன ஏன் கட்டி போடணும்னு தான் கேக்குறேன். ஏங்க நீங்க சுத்தி சுத்தி ஒரே பாயிண்ட்ல தான் நிக்கிறீங்க. தங்க சங்கிலிய சீக்கிரம் கழட்டிடுவாங்க, ஆனா இரும்பு சங்கிலினா நீங்க காலம் முழுக்க அப்படியே தான் இருக்கணும். ஏங்க இந்த வித்தியாசம் ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இல்லங்க கோபி, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு சரியா தோணல. நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். எனக்காக நீங்க போய் பேசினதுக்கு தேங்க்ஸ் கோபி. இவனை ஒத்துக்க வச்சு நாம ஒரு அமௌண்ட் தேர்க்கலான்னு பார்த்தா பிடிவாதமா இருக்கானு. நீங்க ஏங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? டீல ஒத்துக்கிறது நம்ம இஷ்டம் தானே. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைல்ல. கட்டாயம் இல்லதான், ஆனா இதை ஒத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. கொலை கேஸ்ல இருந்து உங்களை வெளியவும் கொண்டு வந்துடுறாங்கிறாங்க. இந்த கேஸ்க்காக 2 லட்சம் ரூபா தரக்கூட நீங்க தயாரா இருந்தீங்க. இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு 2 லட்சம் ரூபா தரேன்னு சொல்றாங்க. ஏங்க உங்களை தப்பிக்க வச்சு தட்சணையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நீங்க ஏங்க வேணாம்னு சொல்றீங்க? கோபி அதான் சரியா வராதுன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் அவரை வற்புறுத்துற? இதான் நல்லதுன்னு மூச்சு பிடிச்சுக்கிட்டு பேசுறல. இவர் நிலைமையில நீ இருந்தா ஒத்துக்குவியா? டேய் கண்டிப்பா ஒத்துப்பேன்டா. சும்மா பேச்சுக்காக சொல்லல, சீரியஸாவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த டீல வேணான்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா இவர் மேல இருக்கிற கொலை கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் தான் அப்பாவை தள்ளி விட்டேன்னு இவரே ஒத்துக்கிறாரு. தலையில அடிபட்டு தான் அவர் செத்தாருன்னு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டே சொல்லுதுரா. இவர் தங்கச்சியும் சொத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டாருன்னு கேஸ் வேற போட்டிருக்கு. கோர்ட்டுக்கு போனீங்க, நீங்க தான் கொன்னீங்கன்னு ஈஸியா கேஸ முடிச்சிருவாங்க. ஏங்க அவரை கொல்றது என்னோட நோக்கம் இல்லைங்க, அது ஒரு ஆக்சிடென்ட்ங்க. என்னங்க நீங்க அப்படின்னு நீங்க தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கோவத்துல தள்ளி விட்டீங்களா இல்ல கொல்லணும்னு தள்ளி விட்டீங்களா யாருக்குங்க தெரியும்? இத பாருங்க, கோர்ட்டு உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாது. அதுக்கு சாட்சியும் ஆதாரம் தான் முக்கியம். நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க உங்ககிட்ட எந்த சாட்சியுமே இல்ல. ஆனா உங்களை கொலைகாரன் நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. கோர்ட்ல மட்டும் உங்களை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நிச்சயமா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வராதுங்க. அப்பாவையே கொன்னுட்டான்னு உங்களை தூக்குல போடலாம், இல்ல ஆயுள் தண்டனையாவது கண்டிப்பா கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற காலத்தை பொண்டாட்டி பிள்ளையோட கழிக்காம ஜெயிலே கழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? வரேன். ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. என்ன பயமுறுத்திட்டு நீங்க பாட்டு கிளம்பிட்டா என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் பயமுறுத்தலைங்க, நடக்க போறதுதான் சொல்றேன். இப்ப நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா பின்னாடி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இந்த கஷ்டத்துக்கு பயந்து உங்க வாழ்க்கையவே தொலைக்கிறேன்னு சொல்றீங்க. அதான் உங்க தலையெழுத்துனா நான் என்ன பண்ண முடியும்? வரேன். கோபி ஒரு நிமிஷம் நில்லுங்க கோபி. ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. கோபி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. போலீஸ்காரங்களை நம்பி எப்படி இதை ஒத்துக்கிறது? இப்ப அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லிட்டு நான் உள்ள போனதும் என்ன கண்டுக்காம விட்டுட்டா நான் என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் விட மாட்டாங்கங்க. நீங்க இதை செய்ய போறதே இன்ஸ்பெக்டரோட பிள்ளைக்காகத்தான். இந்த விஷயத்துல அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அவருக்கு தான் சிக்கலாகவே முடியும்.
அவர் உங்களை ஏமாத்திட்டாருன்னா நீங்க கோர்ட்ல உண்மையை போட்டு உடைச்சிடுவீங்க. அப்புறம் அவர் புள்ளதான் திரும்பவும் பிரச்சனையில மாட்டிப்பான். அவன் விஷயத்துல அவர் எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டாரு. இதை எப்படியாவது நல்லபடியா முடிச்சிடணுமேனு தான் பாப்பாரு. நீங்க பயப்படாம டீலுக்கு ஒத்துக்கங்க. மத்தது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, உங்களை நம்பி நான் ஒத்துக்கிறேன். என்னை வெளியில கொண்டு வர்றது உங்க பொறுப்பு. ம், ஓகேங்க. இந்த மேட்டரை என்கிட்ட விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருங்க. கை கொடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். போயிட்டு வாங்க. சரி. மலரு, மாப்பிள்ள மத்தியானம் சாப்பாட்டுக்கு வராரா? ஆமாமா. சரி, ரசமும் சாம்பாரும் வச்சிருக்கேன். காய் எதுவும் கிடைக்கலம்மா. அப்பளம் பொரிச்சுக்கிறியா? சரிம்மா. மயிலு, உனக்கு சாப்பாடு கட்டணுமாமா? வேணாமா, நானும் சாரும் அங்க இங்கன்னு அலைய வேண்டியது இருக்கு. கட்டிட்டு போறதுலாம் சரி வராது. நான் வெளியில பாத்துக்கிறேம்மா. சரிம்மா. மலரு, அம்மா கிளம்புறேன். தங்கச்சி இப்ப கிளம்பிடுவா. வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இருந்தமா வரேன். மதியம் சாப்பாடுக்கு கூட வரமாட்டியாமா? இல்லம்மா, நீயும் மாப்பிளையும் சாப்பிடுங்க. நான் வர லேட் ஆகும். நானும் உன்னை காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பரபரப்பாவே இருக்க. சமையலையும் சீக்கிரம் முடிச்சிட்ட. அப்படி என்ன விஷயமா? அதான் நான் கொஞ்சம் வெளியில போகணும்னு சொன்னேன் மயிலு. அம்மா, சாப்பாட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்ற. ரொம்ப தூரம் போறியா என்ன? ஆமா மயிலு, ஆத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்க நமக்கு யாருமா இருக்கா? அங்க எனக்கு தூரத்து சொந்த மயிலு அத்தை முறை வேணும். அவங்கள இன்னைக்கு எதேச்சியா பக்கத்துல பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு வரணும்னு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. அதான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். உறவு கொண்டாடுற அளவுக்கு சொந்தன்னு நமக்கு யாரும் இல்ல. 1-2 பேர் இருந்தாலும் அவங்க கிட்டயும் நம்ம போக்குவரத்து வச்சுக்கிறது இல்ல. நாங்க யாரும் அவங்கள கண்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல. இன்னைக்கு என்னவோ அத்தை வீட்டுக்கு போறேன், நான் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருக்க போறேன்ற. முன்னெல்லாம் யார் உறவும் வேணான்னு வைராகியமா இருப்பேன். அது இப்ப தப்போன்னு தோணுது மயிலு. உங்களுக்கு கல்யாண காட்சின்னு வரும்போது நமக்கு சொந்தம்னு ஒரு 10 பேராவது வந்து நிக்க வேணாமா? அதுக்கு நமக்கு ஒரு 4 மனுஷங்க வேணும் இல்லம்மா? அதான். நீ சொல்றதும் சரிதாம்மா. சந்தோஷமா போயிட்டு வா. வரேம்மா. அம்மா, ஏமா தனியா போற? அக்காவையும் கூட்டிட்டு போ. என்னடி நீ அவளை எதுக்கு தேவையில்லாம அலைய வைக்கணும்? அவ இங்கே இருக்கட்டும். நான் மட்டும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, உனக்கு பிபி எல்லாம் இருக்குமா? நீ ரொம்ப தூரம் தனியா போறது நல்லதில்ல. கூட ஒரு ஆள் இருக்கிறது தான் சரி. மயிலு சரியா தானே சொல்றா. ஹே, அவதான் புரியாம பேசுறானா? நீ அவ கூட சேர்ந்து சரிங்கிற? நீ இப்போ உண்டா இருக்க. நீ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அனவசியமா அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது. நான் போறது ஒரு கிராமண்டி. அங்க உச்சி நேரத்துல புளியந்தோப்பு வழியா நடந்து போகணும். அதுவும் இல்லாம மாப்பிள்ள தான் சாப்பிட வராருன்னு சொன்னல. அவர் வரும்போது நீ வீட்டுல இருக்க வேணாமா? நான் தான் தினமும் மாத்திரை போட்டுக்கிறேன்லம்மா. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைச்சு பயப்படாம நிம்மதியா இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அம்மா, நானும் சாரும் இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்பிடுவோம். நீ எங்க போகணுமோ உன்னை போற வழியில இறக்கி விட்டு போயிடுறோம். அதெல்லாம் வேணாம் மயிலு. ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கிளம்புனா சாயந்தரம் இருட்டுறதுக்கு முன்னாடி வர முடியாம போயிடுமா? நீங்க இங்க கிளம்புற நேரத்துக்குள்ள நான் பாதி தூரம் போய் சேர்ந்துருவேன். எனக்கு இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். அம்மா, போயிட்டு வர்றதுக்கு பணம் ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கு மயிலு. சரிம்மா, வரேன். வரமலரு. சரிம்மா.
மயிலு, என்னாச்சு? அம்மா போறதையே பாத்துட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு நார்மலாவே இல்லக்கா. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்தாங்க. பேசுறதுல கூட ஒரு பதட்டம் தெரியுது. நீ அதை கவனிச்சியா? இல்லையே, எனக்கு அப்படி எதுவும் தோணலையே. என் கண்ணுக்கு அம்மா புதுசாவும் வேறையாவும் தெரிஞ்சாங்கக்கா. அம்மா மாறி இருக்காங்களா இல்ல ஏன் பார்வையில கோளாறான்னு தெரியல. ஹே, பிரச்சனை உன் பார்வையில தாண்டி இருக்கு. நீ இங்கேயும் போலீஸாவே இருக்க. கான்ஸ்டபிள் மயிலு, வீட்ல கடைக்குட்டி மயிலாவே இரு. அப்பதான் இப்படிலாம் தோணாது. உங்க பொண்ணை விட்டு உங்களால இருக்க முடியாதுங்கய்யா. அதே மாதிரி அவங்களுக்கும் அப்படித்தான். அதனாலதான் வீட்டோட மாப்பிள்ள இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. உங்க ஆசைப்படியே எல்லாமே நடக்குங்கய்யா. சூரியமேடு சுக்கிரமேடு. உங்களுக்கு 2 வேஷம் இருக்குங்கய்யா. ஏயா, கூப்பிட்டு வந்த பாவத்துக்கு என்னையே வேஷ போடுறேன்னு சொல்றியா? ஐயோ, நான் ஒண்ணும் உங்களை தப்பா சொல்லலைங்களையா. வீட்டுக்கு போனா பாசக்காரரா இருப்பீங்க, டியூட்டிக்கு வந்தீங்கன்னா வேஷக்காரரா இருப்பீங்க. ஆமாமா, நீங்க சொன்னது வாஸ்தவம் தான் ஜோசியரே. பெத்த பொண்ண மகாராணி மாதிரி பாத்துக்குவீங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. பொண்ணு முகத்துல சிரிப்பை பாக்குறதுக்காக எங்கேயுமே அவமானப்படுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. எங்க வீட்டுல நடக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க. இந்த ஒரு வார்த்தைக்காகவே உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஆனா அது எங்கிட்ட இல்ல. அதாவது கொஞ்சம் என்ன நடக்குதுங்க? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சங்கர மடமா? தேவையில்லாத வேலையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. கோச்சுக்காதீங்க ஆண்டவரே. இந்த ஜோசியரை காலையில யதார்த்தமா தெருவுல பார்த்தேன். முக்காலத்தையும் உணர்ந்தவர்னு இவர் முகத்திலேயே தெரிஞ்சது. அதனாலதான் என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி அமையும்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமாங்க ஆண்டவரே, நான் இவரை பத்தி போட்ட கணக்கு தப்பே ஆகலைங்க ஆண்டவரே. நடந்ததையெல்லாம் அப்படியே பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி புட்டு 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 வைக்கிறார் ஆண்டவரே. ஏங்க, நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தது நமக்கு தெரியாதா? அத சொல்றதுக்கு இவரெல்லாம் தேவையா? ஐயோ, எதிர்காலத்துல நடக்க போறதையும் இவர் துல்லியமா சொல்றாரு ஆண்டவரே. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நமக்கு எப்படியும் தெரிய போறது இல்ல. தெரியறப்ப இவர் நம்ம பக்கத்துல இருக்க போறதும் இல்ல. அந்த தைரியத்துல எதையாவது ஒண்ணு அடிச்சு விடுவாரு. அதை நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல இவர் அனுப்பி வைங்க. அனுப்பிடலாங்க ஆண்டவரே. நீங்களும் உங்க கையை காட்டினா உங்க வாழ்க்கை, தம்பி வாழ்க்கை எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்ல. பாருங்க, இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. என்ன விட்டுருங்க ஆண்டவரே. ஏன் நம்பிக்கைக்காவது ஒரு நிமிஷம் கையை காட்ட மாட்டீங்களா? அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்பமே. கையை நீட்டுங்க. விட மாட்டீங்க. ஐயோ, இந்த கை இல்லைங்க, அந்த கை நீட்டுங்க. காமிங்க. இது பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. பாருங்க. ஜோசியரே, நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற பலனை பார்த்து ஆண்டவர் அசந்துடணும். இது பாவம் பண்ண கை. இந்த கைக்கு என்னால பலன் சொல்ல முடியாது.